என்பதை பார்த்துவிட்டு வா. அவர்கள் வீட்டில்தான் இன்று நாம் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சிஷ்யனும் ஊர் மக்கள் கிட்ட போய் கேக்குறான். அவர்களோ அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறதாகவும் அவர்தான் இந்த ஊர்லயே போய் பேசாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த சீடன் அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்றான். இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போற வழியில, ஐயா அவர் மிகவும் நல்லவர், சிவபக்தர் கூட, அந்த லட்சாதிபதிக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பணக்காரரை பத்தி சொல்றாங்க. அந்த விவரங்களை ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த செல்வந்தரை பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எத்தனை குழந்தைகள், எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கே போறாரு. அவரை பார்த்த செல்வந்தர், நம் வீட்டிற்கு யோகி ஒருத்தர் வந்திருக்கிறாரே அப்படின்னு ஓடி வந்து அவர் முன் விழுந்து வணங்குறாரு. சுவாமியே, தங்கள் தரிசனம் பெற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இங்கு நீங்கள் உணவு அருந்த வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு.